அப்படிங்கிற இந்த குழுவினர் வந்தாங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரம், சர்ச்சு. அங்கே அந்த காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் அதில் போய் வேலை செய்கிறவங்க. இப்போ நம்ம சர்ச்சில் வந்து வேலை செய்கிறோம்ல, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலை செய்கிறோம். அந்த மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த கோராகின் புத்திரர்கள். இவங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறது, ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுறது, ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறது, அந்த உடன்படி பெட்டியை தூக்குறது, இந்த மாதிரி காரியங்களை இவங்க செய்வாங்க. இவங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான். எப்படி ஆரோன் ஆசாரியராக இருந்தாரோ, அவர் பரிசுத்தமாக இருந்தாரோ, அதே போல தான் இவங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் இப்படி பரிசுத்தமாக இருந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்துட்டு இருக்கும் போதுல இவங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு சிந்தனை வருது, நம்மளும் பரிசுத்தமாக தானே இருக்கோம், நம்மளும் ஆண்டவரை தேடுறோம், ஏன் ஆண்டவர் நம்மகிட்டலாம் பேச மாட்டாரா, மோசட்டையும் ஆரோன்ட்டையும் மட்டும்தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுல ஒரு சிந்தனை வருது. உடனே இவங்க போய் மோசைகிட்ட போய் கேட்காங்க. மோசை ஒண்ணுமே சொல்லலை, நம்ம எல்லாரும் போய் ஆண்டவர் முன்னாடி நிற்போம், ஆண்டவர் யாரை செலக்ட் பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு 250 பேர், இவங்க குழுவினர் வந்து 250 பேர், சில பேர் போய் அங்கே நிற்காங்க. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்காங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் வந்து அக்கினி ஜுவாலையினால அழிச்சு போட்டாரு. உயிரோட 250 பேர் பாதாளத்தில் இறங்குனவங்க இந்த கோராகின் புத்திரர்கள். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் யாருமே இதுவரை உயிரோட பாதாளத்துக்குள்ளே போனதில்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. அதனால நம்ம இதுலேருந்து அவங்கள வச்சு நம்ம என்ன கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா, போதகருக்கோ சபைக்கோ நம்ம ஒரு நாளும் விரோதமாக எழும்பக்கூடாது. ஆண்டவர் அவங்க தவறே செய்திருந்தாலும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு கோர்ட் இருக்குது, ஜட்ஜ் இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவங்களுக்கு நியாயம் தீர்க்க ஆண்டவர் கண்டிப்பாக இருப்பார்ல. அது இவங்க இந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து ஆண்டவர் இவங்களை தள்ளிட்டாரு. இவங்க அடுத்த ஆண்டவர் சமூகத்தில் வர முடியல. இதுலேருந்து 7வது சந்ததி தான் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல். இந்த கோராகின் புத்திரர்லேருந்து 7வது சந்ததி தான் சாமுவேல். அவங்க அது வரைக்கும் ஆண்டவர் இவங்க யாருமே உள்ளே சேர்க்கவே இல்லை. இவங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நிறைய பாடல்களை எழுதி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்களை உயிர்ப்பீங்க, மறுபடியும் உங்கள் இடத்துல வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு 85வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வாரோம், எங்களை தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல திரும்புவாங்க. அப்படி திரும்பினதுக்கப்புறம் 7வது சந்ததி தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை இவங்களோட கோராகின் புத்திரர்லேருந்து எழுப்புவார் ஆண்டவர். அந்த மாதிரி இவங்க நிறையா பாடல்களை பாடுவாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் பாடல்களை பாடி ஆண்டவரோட மகிமைப்படுத்துவாங்க. இந்த அலாமோத்தில் அப்படின்னு போட்டிருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவியோட பேர். ஹை பிச்சில் பாடுவாங்க அந்த இசைக்கருவியை வச்சு. இது இந்த பாடல் யார் பாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் தான் ஹை பிச்செலாம் பாட முடியும். ஒரு சில பேர் தான் ஆண்களால் ஹை பிச்சு பாட முடியும். அந்த மாதிரி பெண்கள் வந்து ஹை பிச்சில் பாடக்கூடிய ஒரு பாட்டு இது. இது வந்து நம்ம வந்து சும்மா நம்ம வசனமாக படிக்கும், அவங்க இது வந்து நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல அந்த மாதிரி அவங்க பாடுவாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இது வந்து பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. இதான் இதோட டைட்டில் வந்து இவ்வளோதான். ஒரு சங்கீதம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட டைட்டில் என்ன போட்டிருக்கே, யார் இதை பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க. தாவீது பாடினதா, ஆசா பாடினதா, அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கீதத்தையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி பாடிட்டு அதுக்குள்ளே கடன் சொல்லுவோம். வசனத்தை வாசிக்கலாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலம்னா என்னது? அடைக்கலம் பாதுகாப்பு. இப்ப ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னா நம்மளை சுத்தி செவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு அடைக்கலம். ஒரு இடத்துல சுத்தி பாதுகாப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அடைக்கலம். அதைத்தான் நம்ம அடைக்கலமா சொல்லுவோம். நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க என்ன பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அடைக்கல ஆனவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இந்த பழைய ஏற்பாடுல இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்டடியில படிச்சிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இருக்கும் போதுல அது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அடைக்கல பட்டணம் இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஓடி வந்தாங்கன்னா அந்த அடைக்கல பட்டணத்துல அந்த ஆசாரியர் இருக்கார்ல, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட ஆசாரியர் இறக்கும் வரைய அவங்க வந்து உள்ள பாதுகாப்பா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உள்ள பாதுகாப்பா இருந்து அந்த ஆசாரியர் மரித்தக்கு அப்புறம் தான் அவர் வெளியே போக முடியும். அது வரைக்கும் யாரும் உள்ளேயும் வர முடியாது, இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இதில் என்ன அவங்க மீன் பண்ணி சொல்றாங்கன்னா,
அடைக்கலப்பட்டவன். தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல திரும்பி வரும்போதுல நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார்? அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம திரும்பி வரும்போதுல நம்ம தவறு செய்திருந்தாலும் ஆண்டவர் திரும்பி வரும்போதுல நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எப்பயுமே யாரையுமே தள்ளிட மாட்டாரு. அவர் எப்பயுமே எப்போ நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நின்று பார்த்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்துட மாட்டோமா, நாளைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம ஒரு நாளும் நம்மளை தள்ளுகிற தேவன் இல்லை. அப்படி நம்மளை தள்ளுகிற தேவனா இருந்தாருன்னா நம்ம ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு அப்பயே அவங்கள தள்ளியிருப்பாரு. அவங்கள இல்லாம ஆக்கியிருப்பாரு. அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அவங்கள அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்ததியை அதுக்கப்புறம் அவங்க மூலியமா ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே உருவாக்கி அதுல ஒரு திட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் நம்மளை நேசித்து வருகிறார். ஆமென். தீர்க்க தரிசனம் எது தெரியுமா? பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியுமா? உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை மிதிப்பார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த மணி அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டார் நம்மளை எல்லாத்தையும் மீட்கிறதுக்காண்டி. அப்பயே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் வந்து சிலுவையில சாத்தானோட தலையை நசுக்குவார். சாத்தான் என்ன செய்வானா? அவரோட குதிங்கால நசுக்குவான். அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து சாத்தானை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு ஆண்டவர் நம்ம மேல. அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பலன், அடைக்கலமும் பலனும். பலன் இப்ப நீங்க தாவீது எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீது பாத்தீங்கன்னா அவரோட சங்கீதம் ஃபுல்லாமே, அவர் வாழ்க்கை ஃபுல்லாமே தேவனுடைய பலத்தை நம்பியே அவர் வாழ்க்கை ஃபுல்லாமே இருக்கும். இப்ப தாவீது வந்து கோலியாத்து கூட சண்டை போடுறாரு. இப்ப தாவீது அவருடைய சாமுவேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் கூட எவ்வளோ பராக்கிரமசாலி, எத்தனை பேர் அழிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேல் தீர்க்க அந்த புஸ்தகம் முடியும் போதுல அவர் கூட இருந்தவங்க எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் அவங்க எல்லாத்தையும் விட தாவீது வந்து பெரியவர் கிடையாது, அவர் சின்னவர் தான். அப்பனா அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் 17 வயசா இருக்கும் போதுல அந்த மாதிரி நிறைய பராக்கிரமசாலி இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம அந்த தாவீதை செலக்ட் பண்ண வரும்போதுலயே அவங்களுடைய சகோதரர் எல்லாருமே அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அந்த இராணுவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த தாவீது ஒரு சின்ன பையன். ஆனா இந்த தாவீது வந்து அங்க போய் அந்த உடம்பு வச்சிருக்கிறவங்களால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனா இந்த தாவீது போய் ஜெயிச்சாரு. எதனால? தேவனுடைய பலத்தினால. அவருடைய நம்பிக்கை ஃபுல்லாமே தேவனுடைய பலத்தின் மேலதான் இருந்துச்சு. கடைசி வரைய தாவீது வந்து யாராலையுமே தாவீதை வீழ்த்த முடியல. கடைசி வரைய ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு, கடைசி வரைய ராஜ்யம் இருந்துச்சு. அதனால நம்மளுடைய பலன், நமக்குரிய பலன் யாரா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஆண்டவரா இருக்கணும். முடிவு பரியந்தமும் அவர் நம்மளுடைய பலனா இருக்கணும். நம்ம சுய பலத்தை வச்சு ஓடிடலாம், என்னையால முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம். ஆனா அதை வச்சு முடியாது. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல அதே நம்மளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். நம்மளுடைய பலன் யாரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேவனா இருக்கணும். தேவனா நம்மளுடைய பலனா இருந்தாருன்னா நம்ம எதனாலும் நம்மளால வெற்றி சிறக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர்னாரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டுக்குன்னா ஒரு மனைவி, ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு மனைவி, மனைவிக்கு ஹஸ்பண்ட். இந்த மாதிரி துணை. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா இன்னொருத்தவங்க துணை. ரொம்ப நேசிக்கிறவங்கள தான் துணையா நம்ம வச்சிருப்போம். நம்ம ரொம்ப நம்புறவங்கள தான் துணையா வச்சிருப்போம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் ரொம்ப நேசிக்கிறவங்கள துணையா வச்சிருப்போம். இப்போ வந்து இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். நம்ம ஆபத்து காலத்துல தான் நம்மளோட உண்மையான துணையை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆபத்து நேரத்துல இருக்கும் போதுல, கஷ்டத்துல இருக்கும் போதுல, வறுமையில இருக்கும் போதுல, கண்ணீர்ல இருக்கும் போதுல தான் நம்ம யாரு உண்மையான துணை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆபத்து நேரத்துல யார் வந்து அந்த நேரத்துல நம்மளை வந்து நேசிக்கிறாங்களோ, நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல யார் உதவி செய்யறாங்களோ, நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல யார் வந்து கூட நிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம துணை. ஓகேவா? அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் உண்மையான துணை யாருன்ட்டு. அதே போலதான் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு அனுகூலமான துணையுமா இருப்பார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். எந்த நேரத்திலும் இந்த வருடத்தை முடிய போது, அடுத்த வருடம் ஆரம்பிக்க போதும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்க போகிறார். இப்ப இந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு வசனத்தை வாசிங்களேன். ஆம் 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 ம் ஆ ஆ ஆ போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதெல்லாம் நடக்குமா? பூமி இல்லையே மாறி மாறி போகுமா? இப்ப இருக்கிற இப்போ நீங்க வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த பூமி அழிஞ்சு இப்போ உடனே அழிஞ்சு போயிருமா? அழியாதுல. மழையெல்லாம் இப்படி வந்து கடல்ல உளுந்துருமா? உழுகாதுல. ஆனா அப்படி உளுந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஆமென். அப்படி ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய அடைக்கலம் தேவன், எங்களுடைய பலன் தேவன், எங்களுடைய அனுகூலமான துணை தேவன். இந்த மூணுமே நம்ம ஆண்டவர் நம்மளுடைய அடைக்கலமாகவும் பலனாகவும் அனுகூலமான துணையா இருந்தாருன்னா நம்ம இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். ஆமென். பயப்பட மாட்டீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்காண்டி எப்படி யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6வது வசனத்துல இருந்து இருக்கும். 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆம் ஆம் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அப்படி அனுகூலமான ஆபத்து காலத்தில் நம்மளை இப்படி நடத்தி வரும்போதுல நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சுத்தி நம்மளுக்கு ஒரு அரண் இருக்கு, நம்மளை சுத்தி ஆண்டவர் நம்மளுக்கு பலனா இருக்காரு. நம்ம அப்பையில நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குமா? நம்ம எதுக்காச்சும் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உட்கார்ந்து இருந்து பாருப்பா, நான் போய் அவங்கள மேற்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மளுக்கு அடைக்கலமா இருந்தாருன்னா ஆண்டவர் நம்ம வந்து உள்ள வந்து நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம். யுத்தம் செய்கிறது யாரு? ஏசப்பா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எனக்காண்டி யுத்தம் செய்கிறதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலியமா அவங்க இடத்துல பேசியிருப்பாரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. கர்த்தர் நல்லவர்.